ஆங்கிலேயர்களின் கணக்குப்படி கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் என்று காலத்தை தீர்மானிப்பார்கள். நமது தமிழ்நாட்டிலே நல்ல தமிழர்கள் திருவள்ளுவர் பிறந்ததற்கு முன்பாக, திருவள்ளுவர் பிறந்ததற்கு பின்பாக என்று காலத்தை பிரிப்பார்கள். அந்த வகையில் இனி தமிழக அரசியலில் மே 24க்கு முன்பாக, மே 24க்கு பின்பாக என்று பிரிக்க வேண்டும். இன்று இந்த மாநாடை நடத்தி கொண்டிருக்கின்ற நாம், இன எழுச்சி திருவிழா போல நடத்தி கொண்டிருக்கின்ற நாம், 2009 நம் கண்முன்னே ஈழத்து தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாக செத்து விழுந்த போது கைபிசைந்து நின்று எதுவுமே செய்ய முடியாமல் என்ன செய்ய போகிறோம் என்று ஏங்கி நின்ற போது, சின்னஞ்சிறு பிள்ளையாய், அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத பிள்ளையாய் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து நான் ஒன்னு கேட்டேன். அண்ணா, இனம் செத்ததை நேரலையில் பார்த்து விட்டேன். தலைவர் மிச்சம் மீது ஏதாவது வைத்திருக்கிற ஆயுதம் உன்னிடம் இருக்கும் இல்லையா? அதில் 1-2 இருந்தால் கொடு அண்ணா என்று கேட்டேன். இனம் செத்து விழுந்ததை பார்த்த பின்பும் மழை நின்றாலும் தூவானம் விடுவதில்லை, போர் என்றால் மக்கள் சாகத்தானே செய்வார்கள் என்று பேசிய தலைவர்கள் எல்லாம் இங்கு போயஸ் கார்டனிலும் கோபாலபுரத்திலும் திரிகிறார்கள். அதனால் ஒரு சின்ன வேலை இருக்கிறது, ஆயுதத்தை கொடு, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கேட்டேன். அதுக்கு எங்க அண்ணே ஒன்னு சொன்னார், என் கைகளில் ஒன்னு கொடுத்தாரு. அரசியல் என்ற ஒன்றை என் கைகளில் கொடுத்தான். நான் கூட கேட்டேன், அண்ணா நான் ஆயுதத்தை கேட்டு வந்திருக்கேன், நீ அரசியலை கையில கொடுக்கிறிய, இது என்ன அநியாயம்னு கேட்டேன். அதற்கு அண்ணன் சொன்னார், என் அண்ணன் பிரபாகரன் என் கைகளில் எதை கொடுத்தாரோ அதை தாடா தம்பி உன் கையில நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த வகையில் அந்த அரசியலை முன்னெடுக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் இந்த நேரத்தில் இந்த மாநாட்டில் கூடி நிற்கிறோம். அதே போல ஐயா இந்த மேடையில் நின்று மதிப்பிற்குரிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அண்ணன் வைகோ அவர்களுக்கும் திராவிட வந்தேரிகளுக்கும் ஒரே ஒரு கருத்தை இந்த திருப்பூர் சுடலை பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். அது என்ன கருத்து என்று கேட்டால், இந்த தமிழ் தேசியத்தின் எழுச்சியையும் இந்த வளர்ந்து வருகின்ற ஒரு எழுச்சியும் புரட்சியுமாக இந்த நாம் தமிழர் பிள்ளைகளின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார். அதற்கு ஒரே வழி, ஐயா கலைஞர் அவர்களை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த தமிழ் தேசியத்தின் எழுச்சியை வீழ்த்துவதற்கு ஒரே வழி சீமான் என்ற ஒற்றை மனிதனை கொல்வதை தவிர இந்த மண்ணில் வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. ஆனால் ஒன்று, நீ கொல்ல வேண்டியது இந்த ஒரு சீமானை இல்ல, இதோ கூடி நிற்கின்ற 2 லட்சம் சீமான்களை கொல்ல வேண்டியிருக்கும். அதுதான் உண்மை. வாய்ப்பிற்கு நன்றி. நாம் தமிழர்.